வணக்கம். இன்று நாம் பார்க்க உள்ள தலைப்பு இந்திய மொழி குடும்பங்களும் திராவிட மொழி குடும்பமும். அதை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இந்தியா அப்படின்றது மொழிகளின் காட்சி சாலை அப்படின்னு சொல்லி அகத்தியலிங்கம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஏன் அப்படி சொல்றாங்க அப்படின்னா, இந்தியாவில் 1300க்கும் மேற்பட்ட மொழிகள் பேசப்படுகின்றன. மனித இனம் வாழ்ந்த இட அமைப்பும் இயற்கை அமைப்பும் வேறுபட்ட ஒழிப்பு முயற்சிகளை உருவாக்க தூண்டின. அவரவர்கள் வாழ்ந்த இட அமைப்பிற்கேற்ப அதனால பல மொழிகள் தோன்றியுள்ளன அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதனாலதான் இந்தியா மொழிகளின் காட்சி சாலை என அழைக்கப்படுகிறது. இந்தியாவின் மொழி குடும்பங்கள் 4 பெரும் பிரிவுகளா பிரிக்கிறாங்க. அதுல முதல்ல இருக்கிறது இந்தோ ஆரிய மொழி குடும்பம், இரண்டாவதா இருக்கிறது திராவிட மொழி குடும்பம், மூன்றாவதா இருக்கிறது ஆஸ்திரிக் முண்டா மொழி குடும்பம், நான்காவது திபெத்திய பர்மிய மொழி குடும்பம். இந்த இந்தோ ஆரிய மொழி குடும்பம் அப்படிங்கிறது வட இந்தியாவை சார்ந்த மொழிகளாக இந்தி, வங்காளம், மராத்தி, குஜராத்தி, ஒடியா இந்த மாதிரியான மொழி அமைப்புகளை கொண்டிருக்கக்கூடியதுதான் இந்தோ ஆரிய மொழி குடும்பம். திராவிட மொழி குடும்பம் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க தென்னிந்தியா பக்கம் இருக்கக்கூடிய மொழிகளாக தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் முதலியவற்றை குறிப்பிடுறாங்க. இந்த ஆஸ்திரிக் முண்டா மொழி குடும்பம்ன்றது அந்த பழங்குடி மக்கள் அப்படின்றவங்க பேசக்கூடிய மொழிதான். முண்டா, சாந்தாலி அப்படின்ற மொழிகளை ஆஸ்திரிக் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. திபெத்திய பர்மிய மொழி குடும்பம் அப்படின்றது வடகிழக்கு இந்தியாவில் போடோ, நாகா, மிசோ அப்படின்ற மொழிகள். மொழி குடும்பம் வகைப்படுத்தும் அடிப்படை. எப்படி மொழி குடும்பத்தை வகைப்படுத்துறாங்க? முதல்ல மொழிகளின் பிறப்பு, அந்த மொழி தோன்றிய மூலத்தை, அதாவது எப்படி அது உருவாச்சு அப்படின்றத கொண்டு அதை அடிப்படையா வகைப்படுத்துறாங்க. அடுத்து மொழிகளின் தொடர்பு, ஒரு மொழியை பேசுறவங்க மத்தியில வரலாற்றுக்கும் பண்பாட்டுக்குமான தொடர்பை பத்தி பேசுறது. மூணாவதா மொழிகளின் அமைப்பு, இந்த மொழிகளுடைய அமைப்பு, சொல்லமைப்பு, இலக்கண அமைப்பு ஆகியவற்றினோட ஒற்றுமையை பத்தி பார்ப்பாங்க. அடுத்து மொழிகளின் உறவு, அதுல இருக்கக்கூடிய சொற்களஞ்சிய பெருக்கம் எப்படி இருக்கு, ஒளியின் அமைப்புகள் எப்படி ஒழிக்க வேண்டும் அப்படின்ற அந்த ஒளியின் அமைப்பு ஆகியவற்றில் இருக்கக்கூடிய நெருங்கிய உறவை பத்தி சொல்றது. திராவிட மொழி குடும்பம், இந்த திராவிட மொழி குடும்பம் அப்படிங்கிறது தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் போன்ற மொழிகளை ஒப்புமைப்படுத்தி அதை ஆராய்ந்து இந்த 4மே ஒரு தனி ஒரு மொழி குடும்பம் அப்படின்றாங்க. அது என்ன மொழி குடும்பம் அப்படின்னா அதுதான் திராவிட மொழி குடும்பம். 1856 ராபர்ட் கால்டுவெல் அப்படின்ற அவர் தான் திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் அப்படின்ற ஒரு நூலை அவர் வெளியிட்டார். அதனாலதான் அவரை திராவிட மொழிகளின் ஒப்பியல் ஆய்வின் தந்தை அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறார். திராவிட மொழி குடும்பத்துல 80க்கும் மேற்பட்ட மொழிகள் இருக்கின்றன. இந்த மொழி குடும்பத்தை, அதாவது திராவிட மொழி குடும்பத்தை 21 கோடிக்கும் மேற்பட்ட மக்கள் பேசுகின்றனர். இந்த திராவிடம் அப்படின்ற சொல் எப்படி வந்துச்சு அப்படின்னா, முதல்ல திராவிடம் அப்படின்ற சொல்ல முதல்ல உருவாக்கியவர் குமாரில பட்டர் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. தமிழ் அப்படின்ற சொல்லில இருந்துதான் திராவிடா அப்படின்ற சொல் பிறந்தது அப்படின்னு ஹிராஸ் மாதிரியார் விளக்குகிறார். தமிழ், தமிழா, தமிழா, ட்ரமிழா, திராவிடா, திராவிடா அப்படின்னு சொல்லி தமிழ்ல இருந்து உருமாறி மருவி மருவி திராவிடா வந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. திராவிட மொழிகள் தென்னிந்தியா மட்டுமின்றி இலங்கை, மலேசியா, சிங்கப்பூர், மொரிசியஸ் ஆகிய நாடுகளிலும் பரவி வாழும் மக்களால் பேசப்படுகிறது. திராவிட மொழிகளே 3 பிரிவா பிரிக்கிறாங்க. தென் திராவிடம், நடு திராவிடம், வட திராவிடம் அப்படின்னு சொல்லி 3 மொழிகளா பிரிக்கிறாங்க. இந்த தென் திராவிட மொழிகள் என்னென்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழ், மலையாளம், கன்னடம், துளு இந்த மாதிரியான மொழிகள் இருக்கக்கூடியது இதுல தென் திராவிட மொழிகள் அப்படின்றாங்க. அதுல முதன்மையான மொழி தமிழ் மொழி. நடு மற்றும் வட திராவிட மொழிகள், நடு திராவிடத்துல தெலுங்கு, கோண்டி, கோலாமி, பர்ஜி இதெல்லாம் வருது. வட திராவிடத்துல குரூப், மால்தோ, பிராகியூ அப்படின்ற மொழிகள் வருது. தமிழ் அப்படிங்கிறது திராவிட மொழிகளின் மூத்த மொழி அப்படின்னு சொல்றதுக்கு கீழே காரணங்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த திராவிட மொழிகளுக்குள்ள மூத்த மொழியா தமிழ் தான் விளங்குது அப்படின்றாங்க. ஏன்னா பழமையான இலக்கண நூல் தொல்காப்பியம் ஆகும். அந்த இலக்க நூலை கொண்ட பெருமை எந்த மொழிக்கு உள்ளது அப்படின்னா தமிழ் மொழிக்கு தான் இருக்கு. அதே மாதிரி கன்னடத்துல கவிராஜ மார்க்கம், தெலுங்குல ஆந்திர பாஷா பூஷணம் இவெல்லாம் பழமையான இலக்கண நூல். திராவிட மொழிகளின் ஒப்பியல் ஆய்விற்கு
தமிழ் மொழி தான் பெருந்துணையா இருக்கு அப்படின்றாங்க. இந்த திராவிட மொழிகளின் பொது பண்புகள், அதாவது தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் இந்த மாதிரியான மொழிகள்லாம் இருக்கு இல்லையா? இதோட பொது பண்புகள் என்னென்னவா இருக்கும் அப்படின்னா, முதல்ல வேர்ச்சொல் ஒரே மாதிரி இருக்கும். இன்றியமையாத பகுதி வேர்ச்சொல். இப்ப வந்தான் அப்படின்னா வா அப்படின்றது, சென்றான் அப்படின்னா செல் அப்படின்றதுதான் வேர்ச்சொல்னு சொல்றாங்க, இல்ல அடிச்சொல்னு சொல்றாங்க. இந்த திராவிட மொழிகளின் சொற்களை ஆராய்ந்து பார்த்தால், இந்த மலையாளம், தெலுங்கு, கன்னடம் இது எல்லாத்துலயுமே ஆராய்ஞ்சு பார்க்கும்போது அந்த அடிச்சல் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கு. அவங்க எடுத்துக்காட்டா சொல்றது என்னது அப்படின்னா, கண்ணு, கண் கண் அப்படின்னு இரண்டு சுழியின் வர்றது, அடுத்து ஹென் அப்படின்றது. சோ ஒவ்வொரு மொழிக்கும் அந்த வார்த்தையோட அந்த வேர்ச்சொல் மாறல அப்படின்றாங்க. அது மாதிரி திராவிட மொழிகளின் எண்ணு பெயர்களும் ஒன்று போலவே அமைந்துள்ளனன்றாங்க. மூன்று அப்படின்னா மூன்று, மூணு, மூணா அப்படின்ற மாதிரி வரக்கூடியது அப்படின்னாங்க. இப்ப நமக்கு உயிரெழுத்துக்கள்ல தமிழ்ல தெரியும், குறில் நெடில்னு இருக்கும். ஆ அப்படின்றது குறில், நெடில்னா ஆ அப்படின்னு. ரெண்டுமே எதுக்காக அப்படின்னா பொருளை வேறுபடுத்துவதற்காக நமக்கு குறில் நெடில் இருக்கு இல்லையா? அதே மாதிரி மற்ற தென்னிந்திய திராவிட மொழிகள், பொதுவாவே திராவிட மொழிகள் இருக்கு இல்லையா? அதுல இருக்கு அப்படின்னு. இன்னொன்னு ரொம்ப முக்கியமான விஷயம், பிறமொழி தாக்கம் குறைவாக காணப்படும் மொழி தமிழ் மொழிதான் அப்படின்ற சொன்னேன் இல்லையா? வேர்ச்சொல் அமைப்பு இதற்கு அடிச்சொல்ல பேரு. இதுல நிறைய ஒரே ஒரு மூல குடும்பத்துல இருந்து பிறந்தவை அப்படின்றத எடுத்துக்காட்டா எதை சொல்றாங்கன்னா, முதல்ல இந்த வேர்ச்சொல் அமைப்பு. அடுத்ததா இந்த எண்ணு பெயர்கள். எண்ணு பெயர்னா என்ன? எண், நம்பர்னு ஆங்கிலத்துல சொல்லுவாங்க இல்லையா? அந்த எண்ணு பெயர்கள் ஒன்று போல இருக்கக்கூடிய அந்த மூன்றுன்றதுதான் சொல்றாங்க. அடுத்த குறில் நெடில் வேறுபாடு. ஒரே எழுத்தின் குறில் வடிவமும் நெடில் வடிவமும் வெவ்வேறு பொருள் தரும் அமைப்பு இல்லையா? இப்போ கண் அப்படின்னா பாக்குற கண், கான் அப்படின்னா பாரு அப்படின்னு அர்த்தம், வலி அப்படின்றதுக்கும் வாலின்றதுக்கும் வெவ்வேறு பொருள் தரும் அமைப்பு இந்த திராவிட மொழிகள்ல இருக்குன்றாங்க. இதுல தமிழுக்கு மட்டும் என்ன தனிச்சிறப்பு அப்படின்னா, பிற மொழிகளாக இருக்கக்கூடிய ஆங்கிலமோ அல்லது வடமொழியோ அல்லது வேறு பிற மொழிகளோ நம்ம தமிழ் மொழியில ஆதிக்கம் செலுத்தாம இருக்கு. தமிழ் மொழி சொற்கள் தான் அதிகமா பயன்படுத்தப்பட்டு வருது அப்படின்னு சொல்றாங்க. தொன்மையான இலக்கண இலக்கிய வளமும் உடையதும் நம்மளுடைய தமிழ் மொழியா இருக்கிறது தான் முதன்மையான தனித்தன்மை. யூனிக்குன்னு சொல்லுவாங்கல்ல, யூனிக்கா இருக்குன்னா அது மாதிரி இலக்கண இலக்கிய வளம் உடையது தமிழ் மொழி. மொழி அமைப்பும் வரலாறும். சிந்துவெளி நாகரிகமும் திராவிட மொழி. ஹராப்பா, மொஹஞ்சதாரா இந்த சிந்துவெளி பள்ளத்தாக்கு நகரங்கள்ல கண்டுபிடிக்கப்பட்ட எழுத்துக்கள் அப்படி பார்த்தா அது எதை சார்ந்தது அப்படின்னா திராவிட மொழிக்கு உரியவை அப்படின்னு சொல்லி ஆய்வாளர்கள் கருதுறாங்க. ஒரு சில ஆய்வாளர்கள் இல்ல அதெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லி கருத்தை மறுத்தும் வருகின்றனர். சிந்துவெளி குறியீடுகள் இன்னும் முழுமையாக வாசிக்கப்படவில்லை. சிந்துவெளி குறியீடுகள்லாம் அங்க இருக்கக்கூடிய அந்த ஒரு என்பதுன்றது பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட மொழிக்கு உரியவை அப்படின்றத யாராலும் இன்னும் முழுமையா சொல்ல முடியல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நீங்க கூகுள்ல போய் சர்ச் பண்ணி சிந்துவெளி குறியீடுகள்னு போட்டீங்கன்னா கூட அப்படி குட்டி குட்டி எழுத்துக்களா வரும். அந்த எழுத்துக்களை தான் அவங்க இன்னும் அறியப்படாத ஒரு கேள்வியாக உள்ளது அப்படின்னு சொல்றாங்க. பிராகி போன்ற வட திராவிட மொழி பாகிஸ்தான் பகுதியில் இன்றும் பேசப்படுவது அப்படின்றது திராவிட மொழிகள் பரவலா அமைஞ்சிருக்கு அப்படின்றதுக்கு சான்றாக இருக்கு. இந்த 4 மொழி குடும்பம் சொன்னேன் இல்லையா? இந்தோ ஆரியோ திராவிடம், பாஸ்திரிக், திபெத்திய மொழிகள் அப்படின்னு. இதை எடுத்துக்காட்டு மொழிகள்னா நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம் என்னென்ன மொழிகள் இருக்கு. எந்த ஊ நாட்டை சார்ந்ததா இருக்கு அப்படின்னா இந்தோ ஆரியம் வட இந்தியா சொன்னேன் இல்லையா? இந்த திராவிடம்ன்றது தென்னிந்தியா, ஆஸ்திரிக்ன்றது மத்திய இந்தியால பழங்குடி மக்களை பத்தி அவங்க பேசக்கூடிய மொழி. அதுக்கு அடுத்து கடைசியா இருக்கிறது வடகிழக்கு இந்தியா. மூலமொழி இந்தோ ஆரியத்துக்கு சமஸ்கிருதம் தான். திராவிடத்துக்கு தனித்தனி மூலமொழி இருக்கு. தமிழ்நாட்டுல தமிழ், கேரளால மலையாளம், கர்நாடகால கன்னடம் அந்த மாதிரி. ஆஸ்திரிக் அப்படின்றது ஆஸ்திரோ ஆசிய பிரிவு. சீன திபெத்தியத்துக்கு சீன திபெத்திய பிரிவு மூலமொழியா இருக்கு. இது முடிவா என்ன சொல்ல வர்றோம் அப்படின்னா, இந்தியா பல மொழி குடும்பங்களை கொண்ட ஒரு மொழிகளின் காட்சி சடை. ஏற்கனவே சொன்னோம் 1300 மொழிகளுக்கு பேசப்படுகிறது. அது மாதிரி இந்த தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் உள்ளிட்ட இது மாதிரி 80க்கும் மேற்பட்ட மொழிகள் திராவிட மொழி குடும்பத்துல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்தியா நாலா பிரியுது. அதுல ஒண்ணு திராவிட மொழி குடும்பம். அந்த திராவிட மொழி குடும்பத்திலையும் 80க்கும் மேற்பட்ட மொழிகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. பொதுவா அந்த அடிச்சொற்கள், அதாவது வேர்ச்சொல், எண்ணு பெயர்கள், குறிலடில் வேறுபாடுதான் திராவிட மொழியின் உறவை நிறுவும் பொது பண்புகளாக சொல்லப்படுது. அதனாலதான் ஆனா இந்த தமிழ் அப்படின்றது
இந்த எல்லா தென்னிந்திய மொழிகளுக்கும் மூத்த மொழியாகவும் தாய்மொழியாகவும் இலக்கண இலக்கியம் வளமிக்க மொழியாகவும் விளங்குகிறது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சோ திராவிட மொழி குடும்பம் அப்படிங்கிறது நம்மளுடைய ஒரு முக்கியமான ஒரு மொழி அப்படின்றதுதான். நான் திராவிட மொழி கொடுத்துருந்த இந்த தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் இது ஒண்ணுக்கு சில வார்த்தைகள் பாத்தீங்க அப்படின்னா தமிழ்ல பேசக்கூடியது மலையாளத்துல இருக்கும், மலையாளத்துல பேசக்கூடிய சொற்கள் தமிழ்ல இருக்கும். அதனாலதான் இந்த எல்லாத்தையுமே தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளத்தை திராவிட மொழி குடும்பம் அப்படின்ற ஒரு வகைப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்திருக்காங்க. திராவிட மொழி குடும்பம் சார்ந்த இந்த ஒரு சிறு செய்திகள் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி.